நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். ஸ்ரீ சக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்கு சரியான ஆங்கில தேதி 27/12/2020 ஞாயிறு அன்று அதிகாலை 5:23 சனி பகவானானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் மகர ராசியில் வருகின்ற 29/3/2023 வரை மகர ராசியில் ஆட்சி செய்வார். அவரை இந்த பெயர்ச்சி பலன்களை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போமா? சக்தி யூடியூப் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய சக்தி யூடியூப்ல என்னென்ன புதுசாக போடுறோமோ, யூடியூப் சேனல் புது ஆன்மீகம் தொடர்பாக ஜோதிடம் தொடர்பாக போடுறோமோ அது எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி. வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத்தையங்கார் பேசுறேன். இப்போ நம்ம சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஒரு ராசியா பார்க்க வந்திருக்கோம். அதுல முதல்ல நம்ம மேஷ ராசியை பத்தி நம்ம எடுத்து பார்க்கிறோம். இந்த மேஷ ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது இவ்வளவு நாள் 9ஆம் இடத்துல சனி இருந்து அதிலிருந்து 10ஆம் இடம் போறாரு. 10ஆம் இடத்தில் ஏற்கனவே குரு நீச்சமாகவும் இருக்கார். இந்த காலகட்டங்கள்ல 9ல் இருக்கக்கூடிய சனி டிசம்பர் 27ஆம் தேதி காலையில அங்க மகரத்திற்கு போய் அவர் ஆட்சி பலம் பெறாரு. 10ஆம் இடத்தில் தொழில்காரகனான கர்மகாரகனான சனி ஆட்சி பலம் பெறது மிகுந்த நல்ல விஷயமே. இதை தவிர பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் அதாவது குருவும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் இந்த குருவுக்கு வர்றதுனாலையும் இந்த சனி பெயர்ச்சியினால மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சனி தன்னுடைய ஆட்சி வீடான மகரத்தில் போய் இருந்து குருவோட சேர்ந்து இருந்து ராஜயோகத்தையும் கொடுத்து அது தொழில் மூலியமாக வெற்றியாக வரக்கூடியதாகவும் இருந்து, இதை தவிர பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் இல்ல தந்தை அவர்கள் மூலியமாக ஏதாவது அவங்களுக்கு தொழில் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சேரும். இதை தவிர பாத்தீங்களேனால் சனி 10ஆம் இடத்தில் அதாவது மகரத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீனத்தையும் 7ஆம் பார்வையாக கடகத்தையும் 10ஆம் பார்வையாக துலாத்தையும் பார்க்கிறார். இது மேஷ ராசிக்கு 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்பந்தப்பட்டு வருது. இந்த காலகட்டங்களான அதாவது சனி பெயர்ச்சி காலகட்டங்களான இருக்கும் நேரத்துல இந்த பார்வையினால் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சம்பவிக்கும் அப்படின்றத பத்தி ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா கொஞ்சம் அதை தெளிவா சொல்லுங்க. வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல காலமாகவே இருக்கும். இந்த 2020 டிசம்பர் 27ஆம் தேதிக்கு மேல வர்ற சனி பெயர்ச்சி இவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி இப்ப 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதனால இவங்களுக்கு தொழில் அமையறதுக்கு தொழில்காரகனான சனி 10ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் குருவோட சேர்ந்து மகரத்துக்கு வர்றதுனாலையும் குரு ஏற்கனவே அங்கேயே இருக்கிறாரு. அதுக்கு கூடவே இவர் சாட்சி வர்றதுனால
அவங்களுக்கு புதிய தொழில்கள் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி சனி வந்து 3ஆம் பார்வையா இவங்களுக்கு 12ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் 9ஆம் அதிபதியான குருவோட இணைந்திருக்கிறதுனாலையும் சம்பத்தையங்கார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இப்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அவங்க வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடி அவங்களும் போவாங்க. அதே மாதிரி அது இவங்களை தேடியும் வர்ற மாதிரி இருக்கும். 4ஆம் இடமான கடகத்தையும் சனி பாக்குறதுனால, குருவோட இணைந்த சனி பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கு வாகனம் மூலமா வாகனம் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபகரமான தொழில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து வீடுகள் பழுது பார்க்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க இந்த காலகட்டங்கள்ல செய்வாங்க. ஏற்கனவே இருக்கிற வீட்டை பழுது பார்த்து புதுசா புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க இறங்குவாங்க. தாயாரோட உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குருவோட பார்வையில இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. இதே மாதிரி அவங்களுக்கு 7ஆம் இடமான துலாத்தையும் சனி பார்க்கிறதுனால இவங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மனைவியோடோ கணவனோடவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இவங்க தொழில் நிமித்தமாக, ஏன்னா 10ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்படுறதுனால இவங்க தொழில் நிமித்தமா குடும்பத்தை பிரிஞ்சு போய் இருந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு வரும். அதனால இவங்க வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இந்த நேரங்கள்ல வரும். இனிமேல் மேல் உள்ள விஷயங்களை பத்தி ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்ல பிரமாதமா சொன்னீங்க ஐயா. சனி பகவானுடைய பார்வையை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப இந்த பத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஸ்தானபலம் பெறாங்க. சனி பகவான் தன்னுடைய வீட்டுல ஸ்தானபலம் பெறாங்க. ஸ்தானபலம் மட்டும் பெறாம நீசபங்கமும் பெறாங்க. அப்ப மேஷத்துக்கு 10ஆம் இடத்துல நீசபங்கம் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்ததுனால அந்த சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல அமையறதுனாலையும், அதே போல 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பாக்குறதுனாலையும், அதே போல 10ஆம் பார்வையா 7ஆம் இடத்துல அமையறதுனாலையும் திருமணம் தடைபட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கும் வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லலாம். இதை பாத்தீங்க அப்படின்னாக்க, குரு 7ஆம் இடத்துல கூட இருந்து அவர் 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மாத்ரு அதே போல லோயர் எஜுகேஷன், கீழ்நிலை கல்வி, இதுல எல்லாத்துலயுமே இதுவரையிலும் மாணவர்களுக்கு இருந்த சுணக்கங்கள் போய் நல்லபடியா ஆகிறதுக்கான வாய்ப்புக்கும் மிக அளவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க 4வது மாசத்துக்கு அப்புறம் சனி பகவானை பொறுத்த அளவுக்கு இன்னும் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதே போல இந்த இதுக்கு பொறுத்த அளவுக்கு கேதுவானவர் 3ஆம் பார்வையா ராசியை பாக்குறதுனாலையும், அதாவது மாறின சனி பகவானை பாக்குறதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சிறப்புன்னே சொல்லலாம் ஐயா. இதுக்கு மேல ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. அதாவது இந்த சனியை கேது பார்க்கறதுனால நல்ல இது கொடுப்பாருங்கிறத நம்ம ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சனி இப்ப போயிருக்கிறது 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 10ஆம் இடம் என்பது தொழிற்ஸ்தானம். அப்ப தொழிற்ஸ்தானாதிபதியே அங்கே இருக்காரு. 9க்குடைய பாக்கியாதிபதியும் போய் சேர்ந்திருக்கிற காரணத்தினால தொழில் இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்ப தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கும், உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட இப்ப தொழில் செய்யறதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் இதனால ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. தகப்பனார் மூலமாக உதவி கிடைச்சு, இல்லைன்னா தகப்பனாருடைய தொழிலையே இவர் கைக்கு கிடைக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஆக மொத்தத்துல இந்த சனி பயிற்சி மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவும் அருமையாகவுமே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதனால இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலமும் பொற்காலம்னே சொல்லலாம்.
ஏன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துக்குள்ள குரு வந்து ஒரு முதல் ஓராண்டு காலம் வந்து சனியோடய சேர்ந்து இருக்காரு. அதனால வந்து பரிவர்த்தனை அந்த யோகங்கள் இருக்கிறது. அதாவது குரு சனி 2 பேருமே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறதுனாலையும், அடுத்தது வந்து குரு பகவான் 11ஆம் இடத்துக்கே அடுத்த ஆண்டு போய் இருக்கிறதுனாலையும் தொடர்ச்சியா இவங்களுக்கு வந்து இந்த 2.5 ஆண்டு காலமும் நல்ல நல்ல விதமாவே இருக்கு மேச ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா சம்பத்தையங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, இப்போ அற்புதமான விஷயங்களை சொன்னீங்க. இப்போ சனியும் குருவும் சேர்ந்து இருக்கும் காலகட்டங்கள், அந்த சேர்ந்து இருக்கும் யோகத்தையே வந்து ஜோதிட சாஸ்திரத்துல வந்து குரு சண்டாள யோகம் அப்படின்னு குறிக்கிறது. அந்த குரு சண்டாள யோகம் அப்படின்றது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் குரு கிட்டத்தட்ட 13/11/2021 வரலும் இருக்கு. அதாவது மகர ராசியில் குரு வந்து நவம்பர் 13 வரலும் இருக்கு. அதற்கு பிறகு வந்து அவர் கும்பத்துக்கு போயிடுறாரு. அதாவது குரு போயிடுறாரு. தனியாக ஆட்சி பெற்ற சனி அவர் வந்து அமர்ந்திருக்காரு. அதாவது மகரத்திலேயே வந்து ஆட்சி பெற்ற சனி தனியாக அமர்ந்து நல்ல பார்வை பலத்தோடையும் தன்னுடைய ஆட்சி பெற்ற இடத்திலையும் இருந்து அவர் வந்து மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல விதமான சில பலன்கள் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 4ஆம் இடத்தை வந்து மேஷராசிக்கு பார்க்கறதுனால, சனி பார்க்கறதுனால சில சுகங்கள் கெட வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா 4ஆம் இடத்தை சுகஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால 2021 11ஆம் மாசத்திற்கு மேல சில சுகங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தாய்க்கு சில உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால வந்து இந்த காலகட்டங்கள்ல, அதாவது நவம்பர் 2021க்கு மேல இந்த சனியினுடைய பார்வை வந்து 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடமான மேஷராசிக்கு விழறதுனாலையும், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், 4ஆம் இடத்துல வந்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் மாத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் படிப்பு பத்தி குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஸ்தானமாக விளங்குறதுனாலையும் படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா வேணும், டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா சனி வந்து பார்க்கிறாரு. அதை பார்க்கும்போது அந்த இடம் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதை தவிர ஐயா, இந்த பார்வை பலத்தினால, அதாவது 12ஆம் இடமும் 7ஆம் இடத்தை பத்தி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா 2021 11ஆம் மாசத்திற்கு மேல 7ஆம் இடத்தை சனி, ஆட்சி பெற்ற சனி இந்த மேஷராசிக்கு பாக்குது. அந்த காலகட்டங்கள்ல சனி தனியாகவே ஆட்சி பெற்று இருக்காரு. இது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நல்ல சூப்பரா சொன்னீங்க ஐயா, எப்படி என்ன ஏதுன்ட்டு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இந்த 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் மகரத்துல இருந்து கும்பத்துக்கு தனியா பிரிஞ்சிடுறாரு. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே நேரத்துல மாறிய குரு பகவானும் 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சிறப்புன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, 7ஆம் இடம் அப்படின்றது நல்ல நட்பு, கூட்டுறவு, அதே போல தொழில் தொடங்குறதுக்கானது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கூட்டு தொழில்கள் தொடங்குறதுக்கானது. இது எல்லாத்துக்குமே இது உதவுவாரா அப்படின்னாக்க கண்டிப்பா உதவுவாருன்னே சொல்லலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க, மாறுற குருவும் பொறுத்தளவுக்கு இதை ஈக்குவலா கிட்டத்தட்ட தர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். 9ஆம் அதிபதி 11லையும் 10ஆம் அதிபதி 10லையும் இருக்கிறத தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம். இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்ன சொல்லலாம், என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இதுவரை தொழில் துறையில சுணக்கமா இருந்தவங்களுக்கு தொழில்துறையில மேன்மை நிலை அடையறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் செய்வாரு. அதே போல வெளிநாடுகள்ல இருந்து முதலீடுகளுக்காக முயற்சி பண்றவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு அவங்க முதலீடுகளை திரட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஐயா சொன்ன மாதிரி சனி பார்த்த இடம் பாழ் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன ஒண்ணு சந்தோஷம் அப்படின்னாக்க, அந்த 7ஆம் இடத்தை குருவும் பார்த்துறதுனால அந்த இது தப்பிச்சிருச்சு. அதே போல அந்த குரு மாறின குரு 7ஆம் பார்வையாக மேஷராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு
அந்த சந்தான பாக்கிய யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த குரு சனி பகவானானவர் 2.5 வருஷம் இருந்தாலும் இவருக்கு இந்த 2.5 வருஷம் இருக்கங்காட்டிலும் மெல்ல செல்லும் கிரகங்களான குரு பகவான் மாறுறதும் அதே போல ராகு கேது பகவான் மாறுறதும் மிக சிறப்பா தரும்னே சொல்லலாம்னா அப்படின்னாக்க கண்டிப்பா மிக சிறப்பா தரும்னு சொல்லலாம். இதுக்கு மேல ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. ஐயா அதே மாதிரி 2022 வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குருவும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவாரு. சனியோட பார்வையும் 12ஆம் இடத்துக்கு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதை தக்க வச்சுப்பாங்க. இவங்க அங்க விசாக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு எதிர்பார்க்கறவங்க அவங்க எல்லாம் அங்கேயே அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் இடமான கடகத்தை சனி பாக்குறதுனால வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த நவம்பர் 2021க்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் சுகத்துல கொஞ்சம் பிரச்சனை, தாயாருக்கு இருந்த சில உபாதைகள், அதே மாதிரி கல்வியில இருந்த சுணக்கம், இது எல்லாமே கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு வரும். ஏன்னா குரு பார்வை வந்துடும் அந்த டைம்ல. அதாவது 2022 ஏப்ரலுக்கு அப்புறம் 2023 சனி பயிற்சி வரைக்கும் காலகட்டம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சுமூகமான காலகட்டமா இருக்கும். ஆனா அதே டைம்ல அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா ராகு மேஷத்துக்கே வந்துடுவாரு 2022ல. அந்த 1 இயருக்கு அவங்க 2022 ஏப்ரல்ல இருந்து 2023 மார்ச் வரைக்கும் அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் நார்மல் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டா உடம்ப வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி படிப்பு அது எல்லாமே அவங்களுக்கு அந்த 2022ல இருந்து 2023 மார்ச் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குடும்பத்திலையும் அவங்க 7ஆம் இடத்தை சனி பாக்குறதுனால அந்த இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கே கேதுவும் வர்றதுனால இவங்க குடும்பத்தை பிரிஞ்சு தொழிலுக்காக பழையபடி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு இருக்கும் அந்த 2022ல இருந்து 23 வரைக்கும். இனிமேல் உள்ள விஷயங்களை பத்தி சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. நம்ம வைத்தீஸ்வரன் ஐயா சொன்னது மாதிரியாவே இந்த கேதுவும் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால அவங்க வெளிநாடு போயிருந்தா அவங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அந்த வெளிநாடுகள் போகாம உள்நாட்டுக்குள்ளதே இருந்தால் கண்டிப்பா சனியுடைய பார்வை இருக்கிறது, கேதுவும் அங்கே இருக்காது. அதனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள அந்த 2021 நவம்பர் மாதத்துக்கு மேல 2020 இது முடிகிற வரைக்குமே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப இந்த குருவோட பார்வை இல்லாம போயிடுது 7ஆம் இடத்துக்கு. அதனால அதே சமயத்துல மாத்திருஸ்தானத்தையும் பார்க்கறதுனாலையும் அந்த ஸ்தானங்கள் பலத்தினால வரக்கூடிய விளைவுகள் அந்த நேரம் நல்லதாகவே அமைஞ்சிடும். தாயார் ஸ்தானம் நல்லா இருக்கும், அவருடைய உடல் இது நல்லா இருக்கும், சுகஸ்தானம் நல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த காலகட்டத்துலதான் நல்ல விதமா வந்துடும். ஆக மொத்தத்துல இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல விதமாக அமையக்கூடிய காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்குங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் நம்முடைய சம்பத்தையா அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமா சொன்னீங்க. இப்போ இந்த ராகு இந்த சனி பெயர்ச்சி 27/12/2020 ஆரம்பிச்சு உங்களுக்கு 2023 மார்ச் வரலும் இருக்கு சனி பெயர்ச்சி. இந்த காலகட்டமான 2.5 வருட ஆண்டுகள் ரஃபா எடுத்தோமே ஆனால் முதல் 1 ஆண்டில் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல பலன்களையும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதுனாலையும் மிகுந்த நல்ல பலன்களையும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதும், அடுத்த வருஷம் அதாவது 2021 11ஆம் மாசத்திற்கு மேல குரு பகவான் கும்பத்திற்கு போனதனால் 4ஆம் இடமான கடகத்தை அவர் பார்க்க முடியாததுனாலையும் சிறிது தாய்க்கு கொஞ்சம் உடல்நிலையில் கேடு வரும், படிப்பில் சுணக்கம் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிருக்கோம்.
ஆனால் 7ஆம் இடத்தை, அதாவது மேஷத்திற்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினாலும் சனி பார்ப்பதினாலும் கல்யாணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குழந்தை பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மொத்தத்தில் இந்த 2023 வரையில், மார்ச் மாசம் அடுத்த சனி பெயர்ச்சி வரையில் மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பொன்னான ஆண்டாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பொன்னான பெயர்ச்சியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்றத சொல்றோம். ஆனால் சில தசா புக்தியினுடைய நேரங்கள்னால சில மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகிற பட்சத்துல அவர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்தால் அவர்களுக்கு இந்த பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? ஐயா, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன் ஐயா. அதாவது சனியினுடைய தாக்கங்கள், அதாவது மேஷராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு. தசா பலன்கள் சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல சனி பகவானுக்கு சனிக்கிழமை இன்னைக்கு போய் எல் தீபம் ஏத்தலாம், பிள்ளையார் ஆஞ்சநேயரை போய் வணங்கலாம். இது போக அவருக்கு அவர் ஊன கிரகம் சொல்லுவாங்க. அதாவது நுடவன் சொல்றது, நுடவன்னா ஊனம்னு அர்த்தம், கால் ஊனம். அதனால கால் ஊனமுற்றவர்கள், கை ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தான தர்மங்கள் உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணலாம். சில பேருக்கு நல்லா படிக்கிற பையன்களா இருப்பாங்க, படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவா இருக்கும், அவங்களுக்கு படிப்புக்காக செலவு பண்ணலாம். அதே மாதிரி தோல் சம்பந்தமாப்பட்ட பொருள்கள் தானமா கொடுக்கலாம். கருப்பு கொடை அல்லது நீல நில கொடைகள் தானமா கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசா புத்திகள்னாலேயோ தசையினாலேயோ புத்தியினாலேயோ சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வர பகவானையும் வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இதனுடைய விளைவுகள்ல இருந்து நீங்க தப்பிச்சு நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத சொல்றோம். நன்றி, வணக்கம். அற்புதம் ஐயா, அற்புதம் அற்புதம். ஈவன் அதாவது தினமும் காகத்திற்கு ஒரு பிடி சாதம் வச்சு அந்த காகம் சாதம் சாப்பிடுறதுக்கு காகத்துக்கு புதுசாக வடிச்ச சாதத்தை வைக்கிறது கண்டிப்பாக வைக்கணும் டெய்லி. அது மாதிரி காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனாலையும் சனியினுடைய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த தசாபுக்தி பலன்கள் சரியில்லாதவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினுடைய நல்ல பலன்களை அனுபவிக்கணும்னா நல்ல வரியான ஒரு பரிகாரங்களையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. எனக்கு தெரிஞ்சு இதை கேட்டுட்டு மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு காலமாக இது இருக்கணும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு நிச்சயமாக நம்புது, சொல்லுது. நன்றி. நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம்.